ஆதவனின் திசைகள். பெரும் போர்மேகம் கலைந்து வேகமாக அபிவிருத்தி உட்கட்டமைப்பினை பெற்று வரும் யாழ்ப்பாண குடாநாட்டில் இயற்கையின் கொடையாக கிடைக்கும் நிலக்கீழ் நன்னீர் வளம் முறையற்ற வகையில் நிலத்தில் ஆழத் துளையிடப்படும் குழாய்க்கிணறுகளால் பாதிக்கப்படுவது குறித்து ஆதவனின் திசைகள் இந்த வாரம் ஆராய்கின்றது. யாழ்ப்பாணத்து மக்கள் தமது குடிநீர் தேவையினை பூர்த்தி செய்து கொள்ளும் வகையில் வெட்டுக் கிணறுகளிலும் மனித வலுவினால் மேற்கொள்ளப்படுகின்ற குழாய் கிணறுகளிலும் தங்கியிருந்த காலம் போய் தற்பொழுது இயந்திரங்கள் மூலம் மேற்கொள்ளப்படுகின்ற குழாய் கிணறுகளில் தங்கியுள்ளார்கள். யாழ்ப்பாணத்தில் அதிகரித்து வருகின்ற சனத்தொகையும் குடியிருப்புகளுக்கு ஏற்றாற்போல் மக்களுடைய தேவையை பூர்த்தி செய்து கொள்ளும் வகையில் தேசிய நீர்வளங்கள் வடிகால் அமைப்பினால் நீர் வழங்குவதற்கான ஏற்பாடுகள் இதுவரையும் மேற்கொள்ளப்படாத சூழ்நிலையில் மக்கள் தமது நிலங்களில் குழாய் கிணறுகளை அமைத்து தமது நீர் தேவையை பூர்த்தி செய்ய முற்படுகின்ற வேளையில் இத்தகைய விளைவுகள் இன்று பாரதூரமாக எழுந்திருக்கின்றன. குறிப்பாக இன்று இயந்திரங்கள் மூலம் மேற்கொள்ளப்படுகின்ற குழாய் கிணறுகள் என்ற ஒரு வியாபாரமாக ஒரு லாபம் ஈட்டும் துறையாக இன்று யாழ் மாவட்டத்தில் காணப்படுகிறது என்று சமூக ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றார்கள். மேலும் இயந்திரங்கள் மூலம் குழாய் கிணறுகள் அமைக்கப்படுகின்ற பொழுது குறைந்த கால அளவுக்குள் குறைந்த கட்டணத்தில் மேற்கொள்ளப்படுவதனால் மக்கள் இத்தகைய துறையினை அதிகம் விரும்பி நிற்கின்றார்கள். இராணுவத்தின் பிடியில் இருந்த தமிழ் மக்களுடைய காணிகள் தற்பொழுது மெல்ல மெல்ல விடுவிக்கப்பட்ட சூழ்நிலையில் மக்கள் அந்த இடங்களில் மீள குடியிருந்து வரும் நிலையில் தமது தண்ணீர் தேவையும் விவசாயத்திற்கான தேவையை பூர்த்தி செய்து கொள்ளும் வகையில் குழாய் கிணறுகளை அமைத்துக் கொள்வதில் ஆர்வம் காட்டி வருகின்றார்கள். மனிதனின் அடிப்படை தேவைகளில் உணவு, உடை, உறையுள் என்பன மிக முக்கியமானவையாகும். வீட்டு வசதி, விவசாயம், தொழில்துறைகள் என்பவற்றின் அடிப்படையில் உலகம் தழுவிய ரீதியில் இவை எல்லோருக்கும் பொதுவானவை. நீரின்றி அமையாது உலகு எனின் யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு என வள்ளுவர் ஈரடியில் கூறியது போன்று தண்ணீரே எல்லாவற்றுக்கும் ஆதாரமாக விளங்குகின்றது. உலகில் தண்ணீருக்காகவே பல கோடி மக்கள் ஏங்கி தவிக்கின்றனர். அதிகரித்து வரும் உலக மக்கள் தொகையும் விரிவாகிக் கொண்டு வரும் பயிற்சிகை நடவடிக்கைகளும் தொழில்துறை வளர்ச்சியும் நீர்வள ஆதாரத்தை வற்றிச் செய்து வருகின்றன. போருக்கு பின்னரான குடாநாட்டின் அபிவிருத்தி முயற்சிகளும் கட்டிட உருவாக்கங்களும் விவசாய நடவடிக்கைகளும் குடாநாட்டின் நிலக்கீழ் நன்னீர்வள ஆதாரத்தினை வற்றச் செய்து வருகின்றன. யாழ் குடாநாட்டில் வாழும் மக்கள் விவசாயம், வீட்டு நீர்ப்பாவனை, குடிநீர் என்பவற்றுக்கு நிலத்தடி நீரையே நம்பியுள்ளனர். இந்நிலையில் துரித அபிவிருத்தியை நோக்கி செல்லும் குடாநாட்டின் நீர்வளம் போதுமானதா என்ற கேள்விக்கும் அதனை எவ்வாறு பாதுகாப்பது என்பதற்கும் இன்று விடைகளை தேட வேண்டியுள்ளது. இந்த பிரதேசத்தில் உள்ள மக்கள் தொடர்ந்து வாழ வேணும். அதைத்தான் நாங்கள் சொல்கிறோம், அது சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் சொல்கிறது, நிலைத்து நிற்கும் அபிவிருத்தி. அந்த நிலைத்து நிற்கும் அபிவிருத்தி என்ற கருத்து என்னென்று சொன்னால், இப்போ இருக்கின்ற மக்களும் அதை வாழ்ந்து தமது எதிர்கால சந்ததிக்கும் வளங்களை விட்டு செல்லக்கூடிய ஒரு நிலையைத்தான் நாங்கள் நிலைத்து நிற்கும் அபிவிருத்தி என்று சொல்லணும். அப்போ இந்த நிலைத்து நிற்கும் அபிவிருத்தி இடம்பெற வேண்டுமானால், இந்த பிரதேச மக்கள் இந்த பிரதேசத்தில் வாழ வேண்டுமானால், இந்த பிரதேசத்துக்கு கொண்டு ஒரு அடையாளம் இருக்க வேண்டுமானால், இந்த வளங்கள் யாவும் கவனமான முறையில் அளவீடு செய்யப்பட்டு தேவைக்கேற்ற அளவில் பயன்படுத்தப்படும். அளவுக்கு மிஞ்சின பயன்பாடு தான் அழிவை ஏற்படுத்தி இந்த பிரதேசத்தில் மக்கள் வாழ முடியாத நிலை ஒன்று எதிர்காலத்தில் ஏற்படலாம் என்றும் கூறப்படும். 3 பக்கமும் கடலால் சூழப்பட்டுள்ள யாழ் குடாநாட்டில் ஆறுகள் இல்லாத நிலையில் குளங்களும் நீர்வளங்களில் பங்களிப்பு செய்வதில்லை. வறண்ட உலர்வலயமாக காணப்படும் யாழ்ப்பாணத்தில் உள்ள சிறிய அளவிலான குளங்கள் நிலக்கீழ் நீர்வளத்திற்கு ஆதாரமாக காணப்படுகின்றன. இந்நிலையில் மக்களுக்கு ஒரே ஒரு நீர் ஆதாரமாக நிலத்தடி நீர்வளம் மட்டுமே காணப்படுகின்றது. காலம் காலமாக குடாநாட்டு மக்கள் தமது காணிகளில் கிணறுகளை அமைத்து தண்ணீர் தேவையினை பூர்த்தி செய்து வரும் நிலையில் புதிய புதிய குடியிருப்புகளால் காணிகளின் எல்லைகள் குறுகி இடநெருக்கடிகள் ஏற்பட்டு வெட்டுக்கிணறுகளை அமைக்க முடியாமல் ஆழ்துளை கிணறுகளை அமைக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். குழாய் கிணறு
முறையும் அது எல்லா இடமும் இப்பொழுது எந்த விதமான ஒரு கட்டுப்பாடும் இல்லை. தற்பொழுது நாங்கள் கடந்த வருடம் பல கூட்டங்களை வைத்து உள்ளூராட்சி சபைகளோடும் மற்றும் நீர் வளங்கள் வடிகால் அமைப்பு சபை நீர் வள சபை ஆகியோருடன் கதைத்ததுக்கு இணங்க ஒரு நடைமுறைக்கு கொண்டு வருவதற்காக ஒரு நடைமுறையை கொண்டு வந்திருக்கின்றோம். என்றாலும் அது ஒரு வினைத்திறன் வாய்ந்ததாக நமக்கு திறவில்லை. ஆகவே அதை ஒரு விரைவான ஒரு வினைத்திறன் வாய்ந்த ஒரு முறையாக மாற்றுவதற்கு நாங்கள் அடுத்த கூட்டத்தில் நாங்கள் இதை ஆராய்ந்து ஒரு நடவடிக்கை எடுக்க இருக்கிறோம். ஏனென்றால் எல்லா இடமும் எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லாமல், மற்றது சில நிறுவனங்களும் அதை தொழிலாக கொண்டவர்கள் அவர்கள் எந்தவித கட்டுப்பாடும் இல்லாமல் உடனடியாக போய் செய்துவிட்டு வருகிறார்கள். அவர்களுக்கு எந்த விதமான பதிவோ அல்லது அவர்கள் அது எதுவும் பதிவு செய்யப்பட்ட நிறுவனமாக இருக்கவில்லை. அவர்களையும் பதிவு செய்கின்ற நிறுவனங்களையும் பதிவு செய்ய வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்த இருக்கிறோம். கடந்த கூட்டத்தில் விரிவாக ஆராயப்பட்டது. அவர்களும் பதிவு செய்ய வேணும். அதே நேரம் அவர்களுக்கும் பொறுப்பு இருக்கிறது. அந்த உரிய முறையிலே அனுமதி பெறாதவர்கள் செய்ய முடியாது. மற்றது மிக ஆழமாக இவர்கள் நாங்கள் அன்று கதைத்த பொழுது இந்த நீர்வளங்கள் வடிகால் அமைப்பு சபை அவர்கள் அந்த இடத்தை ஆராய்ந்து சில குறிக்கப்பட்ட ஆழத்திற்கு தான் அவர்கள் இந்த குழாய் கிணறு அமைய வேண்டும் என்று குறிப்பிடுகிறார்கள். ஆனால் இவர்கள் அந்த தனியார் நிறுவனங்கள் அதை செய்கின்ற நிறுவனங்கள் அந்த ஆழத்தை அவர்கள் பொருட்படுத்தாமல் மிக மோசமாக ஆழத்துக்கு போகிறார்கள். இதால் சில இடங்களில் அவர்கள் தண்ணீர் மற்ற உப்புத்தன்மையான தண்ணீர் வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். இது ஒரு மிக கட்டுப்பாடான முறையில் செய்ய வேண்டிய ஒன்று. மற்றது உங்கள் எல்லோருக்கும் தெரிந்தபடியும் யாழ்ப்பாணத்தை பொறுத்த மட்டிலே 100% நிலத்தடி நீரிலே தான் தங்கியிருக்கிறாங்க. அதை சிறந்த முறையில் கட்டுப்பாட்டு கொண்டு வரணும் என்றது அதை எல்லோராலும் ஏற்றுப்படக்கூடிய ஒன்று. மனிதனுக்கு மிக இன்றியமையாத நீர் தேவையை பெறுவதற்காக குடாநாட்டு மக்கள் நிலவளத்தினை பாதுகாப்பது குறித்து போதுமான அறிவும் அக்கறையுமின்றி எண்ணற்ற அளவில் இயந்திரங்களின் துணை கொண்டு குழாய் கிணறுகளை அமைத்து வருகின்றனர். பத்து மில்லியன் வருடங்களுக்கு முற்பட்ட மயோசின் காலத்தையே தோன்றியதாக கூறப்படும் யாழ் குடாநாட்டின் தரையமைப்பு மென்மையான சுண்ணாம்பு பாறைகளால் ஆனவையாகும். இத்தகைய சுண்ணாம்பு பாறைகளே உவர்நீர் மட்டத்திற்கு மேலாக மழைநீரை சேமித்து நிலக்கீழ் நன்னீர் வளத்தினை பேணுகின்றன. இந்த நன்னீர் வளத்தினை நம்பியே ஆண்டாண்டு காலமாக தலைமுறை கடந்து குடாநாட்டு மக்கள் வாழுகின்றனர். மனித வலுக்கொண்டு கிணற்று நீரினை விவசாயத்திற்கும் குடிநீர் தேவைக்கும் வீட்டு உபயோகத்திற்கும் பயன்படுத்திய எமது முன்னேயவர்கள் நிலத்தடி நீர் வளத்தினை சேதமுறாமல் பயன்படுத்தினர். ஆனால் இயந்திரங்களின் பயன்பாட்டுக்கு பழக்கப்பட்ட மக்கள் நீரிறைக்கும் இயந்திரங்களின் மூலம் குறுகிய நேரத்தில் அதிகமான நிலத்தடி நீரினை உறிஞ்சி வருகின்றனர். இயந்திரங்களால் விரைவாக உறிஞ்சப்படும் நீரின் அளவுக்கேற்ப நீரூற்றுக்கள் நீரை தருவதில்லை என்பதை கருத்தில் எடுக்காத மக்கள் விரைவாக பம்பிகள் மூலம் நீரை வெளியேற்றி பிரியமாக்கி வருகின்றனர். சுண்ணக்கற்பாறைகளை கொண்ட வலிகாமம் பிரதேசத்தில் நிலத்தின் மேற்பரப்பிலிருந்து 30 அடி ஆழம் வரைக்குமே நன்னீர் வளம் காணப்படுகின்றது. 30 அடிக்கு கீழாக உவர் நீரே உள்ளது. இதனாலேயே யாழ்ப்பாணத்தில் 30 அடிக்கு கீழாக கிணறுகள் தோண்டப்படுவதில்லை. ஆனால் 50 தொடக்கம் 60 அடிகள் ஆழத்தில் துளையிடப்படும் குழாய் கிணறுகளால் குடாநாட்டின் நன்னீர் வளம் முற்றாக பாதிக்கப்பட்டு உவர் நீராக மாறி வருகின்றது. ஊற்றுக்கள் மூலம் குறிப்பிட்ட அளவான நீரினை கொண்ட கிணறுகளில் உள்ள நீரினை பயன்பாட்டுக்கு எடுப்பதற்கும் குழாய் கிணற்றில் இருந்து நீரினை பெறுவதற்கும் வேறுபாடுகள் உள்ளன. கொள்கை அளவில் குழாய் கிணறுகளை உருவாக்கக்கூடாது என்கின்றது பலராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்றாக இருக்கின்றது. போராட்டம் நடைபெற்ற காலப்பகுதியில் இது மிக இறுக்கமாகவும் கடைபிடிக்கப்பட்டு வந்தது. ஆனால் இப்பொழுது நீங்கள் பார்த்தீங்கள் என்று சொன்னால் இரவாகவே கூட பல இடங்களில் குழாய் கிணறுகள் அடிக்கப்படுகின்றது. இதற்கு பல காரணங்கள் சொல்லப்படுகின்றது. அதாவது பெரிய காணிகளாக இருந்தால் கிணறுகள் இருக்கும். பிறகு அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அங்கத்தவர்களுடைய எண்ணிக்கை கூடுகின்ற பொழுது காணிகளை பிரித்து பங்குகளாக கொடுக்கின்ற பொழுது அவர்களுக்கு ஒரு கிணறுகளை அமைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இல்லாமல் போகின்றது. ஆகவே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கிணறு வேண்டும் என்கின்ற அடிப்படையில் குழாய் கிணறை அவர்கள் தோண்டுகின்றார்கள். இந்த குழாய் கிணறு என்கின்றது பாறைகளினுடைய பல்வேறு அடுக்குகளையும் இடுக்குகளையும் தாண்டித்தான் இது நிலத்துக்கு கீழே செல்லுகின்றது. உண்மையில் உங்களுக்கு தெரிய வேண்டும்,
எங்களுடைய காலுக்கு கீழேயும் கடல் இருக்கின்றது. அது உங்களுக்கு வியப்பாக இருக்கலாம். நான் இங்கே கடல் என்று சொல்லுகின்றது, நாங்கள் கிணற்றை தோண்டி நன்னீர் என்று சொல்லி நன்னீர் எடுத்தாலும் கூட அடி ஆழத்தில் போனீங்க என்று சொல்லி சொன்னால் கடல் நீரின் மேல் இந்த நன்னீர் ஒரு வில்லையாக வந்து மிதந்து கொண்டிருக்கின்றது. நாங்கள் அந்த அடி ஆழத்துக்கு சென்று அந்த நன்னீரை நாங்கள் தொடர்ச்சியாக மேலே பம்பிகளின் மூலம் இறைத்து கொண்டிருப்போமாக இருந்தால் நீர் உயராவதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கின்றன. இந்த குழாய் கிணறின் மூலம் யந்திரங்களை கொண்டு நாங்கள் கற்பாறைகளை துளைத்து கீழே செல்லுகின்ற பொழுது நிச்சயமாக வந்து பாறைகள் சேதாரமாகுவதற்கான வாய்ப்புகள் வந்து ஏற்படுத்தப்படும். அந்த ஒரு பாறையிலே ஏற்படுத்தப்படுகின்ற வெடிப்பு கூட ஒரு பாரிய பிளவையும் பாரிய வெடிப்பையும் தோற்றுவிப்பதற்கு கூட காரணமாக வந்து அமையலாம். குழாய்க்கிணறுகளில் இயந்திரங்கள் மூலம் விரைவாக நீர் உறிஞ்சப்படுவதனால் மென்மையான பாறை படிமங்களை கொண்ட நன்னீர் ஊற்றுகளுக்குள் காலகதியில் உவர்நீர் ஊற்றுக்கள் மேலெழும் சாத்தியங்கள் உருவாகின்றன. இதனால் நிலத்தடி நீர்வளம் உவர்நீராக மாறி குடாநாட்டின் நன்னீர் வளம் முற்றாக அழிவுறுகின்ற நிலைக்கு செல்லும். இத்தகைய நிலைமை ஏற்படும் போது முழுமையாக நிலத்தடி நன்னீரை நம்பி வாழும் குடாநாட்டு மக்களின் இருப்பு கேள்விக்குறியாக மாறும். இந்நிலைமை தொடருமானால் தீவு பகுதிகளில் குடியிருந்த மக்கள் இன்றைக்கு அங்கிருந்து வெளியேறி பல பிரதேசங்களுக்கும் பல தேசங்களுக்கும் சென்றது போன்ற நிலை வலிகாமம் மற்றும் ஏனைய பகுதிகளில் வாழும் மக்களுக்கும் ஏற்படலாம். இன்றைய நிகழ்கால தேவை நிறைவேறினால் போதுமென்ற சுயநல போக்கினால் செயல்படும் மக்களினால் எதிர்கால சந்ததி இந்த மண்ணில் வாழ முடியாத அவல நிலை தோன்றுமென்று சூழலியலாளர்கள் அங்கலாய்க்கின்றனர். எங்களுடைய பிரதேசத்தில் குறைந்தளவு காலத்தில் கிடைக்கின்ற மழையை இந்த பாறைகள் தான் உறிஞ்சி கீழே நிலத்துக்கு கீழே பாறையில் தண்ணீரை தேக்கி வைத்திருக்கிறது. இதைத்தான் நாங்கள் நிலத்தடி நீர் அண்டர் கிரவுண்ட் வாட்டர் என்று சொல்கிறோம். இதுவும் ஒரு ரிசோர்ஸ். இந்த தரகீழ் நீர் வளத்தை நம்பித்தான் இந்த பிரதேசத்து மக்களுடைய வீட்டு தேவையாக இருக்கலாம், ஏனி தேவையாக இருக்கலாம், விவசாய தேவையாக இருக்கலாம், நகர தேவையாக இருக்கலாம். இந்த அளவு தண்ணீர் இந்த பாறையில் இருப்பதற்கு இந்த பாறை தான் மிகவும் முக்கியமாக இருக்குது. அப்போ இந்த பாறையினுடைய பௌதிக இயல்பை பொறுத்தவரையில் இயல்பாகவே கரையிற தன்மை இருக்குது. இயல்பாகவே அதுக்கு மூட்டுகளும் உடைவுகளும் காணப்படும். அப்போ இந்த பாறைகளில் தண்ணீர் தேங்கி இருக்கின்ற பொழுது இந்த தண்ணீரை ஆரம்ப காலத்தில் கிணறுகள் வாயிலாக அளவாக எடுத்தார்கள். 1960க்கு பிறகு முக்கியமாக இந்த விவசாயத்தில் ஒரு பசுமை புரட்சி ஏற்பட்டதை தொடர்ந்து எலக்ட்ரிக் பம்ப் மற்றது வாட்டர் பம்ப் இதுகளெல்லாம் கூடுதலாக பாவிக்கப்பட்டு இந்த தண்ணீர் கூடுதலாக வெளியேற்றப்பட்டு இந்த விவசாய நடவடிக்கைகளும் கைத்தொழில் நடவடிக்கைகளுக்கும் பயன்படுத்தப்பட்டது. அப்போ இந்த வளமும் வேகமாக நாங்கள் எடுக்கிற பொழுது இந்த பிரதேசத்துக்கு இது ஒரு அழிவை ஏற்படுத்தக்கூடிய நிலையில் இன்றைக்கு காணப்படுது. இந்த பாறை பிரதேசங்களில் இருக்கின்ற தண்ணீரை நாங்கள் வேகமாக எடுக்கிற பொழுதும் இந்த பாறைகளில் ஏற்படக்கூடிய உடைவுகள், பிளவுகள், மூட்டுக்கள் எல்லாம் சரிந்து நொறுங்கக்கூடிய அபாயங்களும் அண்மையில் ஏற்பட்டிருக்கு. யாழ்ப்பாண குடாநாட்டின் தரையமைப்பில் நிலத்துக்கு கீழே சுண்ணாம்பு பாறைகளில் உள்ள குகைகளின் ஊடாக நீரோட்டங்கள் காணப்படுகின்றன. மழை நீரை சுண்ணாம்பு பாறைகள் சேமித்து வைப்பதனால் இந்த நீரோட்டங்கள் இயற்கையாக அமைகின்றன. பாறைகளின் குகைகள் மீது இயந்திர வலுவினை கொண்டு பாரிய ஆழ்துளைகளை இடுகின்ற போது பாறைகளின் இணைப்புகள் பிளவடைந்து நாளடைவில் நிலத்தரையிறக்கத்திற்கு வழியமைக்கின்றன. சுண்ணாம்பு பாறைகளில் இயந்திரங்களின் மூலம் பாரிய அதிர்வுகளின் ஊடாக துளைகள் இடப்படுகின்ற போது அதிர்வுகள் காரணமாகவும் அவை சிதைவடைகின்றன. இவ்வாறு சிதைவடைகின்ற போது நிலத்தடி பாறைகளில் சமநிலையற்ற தன்மை ஏற்பட்டு பின்னர் நிலப்பாதிப்புகள் உருவாகின்றன. ஒப்பீட்டளவில் இயந்திரங்கள் கொண்டு துளையிடப்படும் குழாய் கிணறுகளினால் ஏற்படும் பாதிப்புகளிலும் பார்க்க மனித வலுவினால் அமைக்கப்படுகின்ற குழாய் கிணறுகளினால் பாதிப்புகள் குறைவானவை. மனித வலு மூலம் குறிப்பிட்ட அளவே நிலத்தின் பாறைகள் துளையிடப்படுகின்றன. இதனால் பாறைகளிலும் பாரிய பாதிப்புகள் ஏற்படுவதற்கான சந்தர்ப்பங்கள் குறைவானவை. தோட்டக்காணிகள், வீட்டுக்காணிகளில் அனுமதியற்று முறையற்ற விதத்தில் இயந்திரங்களின் மூலம் நாளாந்தம் 10க்கும் மேற்பட்ட குழாய் கிணறுகள் அமைக்கப்படுவதாக சூழலியலாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர்.
நல்லூர் பிரதேச சபை எல்லைக்குட்பட்ட பிரதேசங்களில் குழாக்கிணறுகள் அடிப்பது தொடர்பாக விண்ணப்பதாரி எங்களுக்கு விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வேண்டும். அந்த விண்ணப்பங்கள் நீர்வளங்கள் வடிகால் அமைப்பு சபைக்கு மேலே அனுப்பப்பட்டு அங்கே நீர்வளங்கள் வடிகால் அமைப்பு சபை தெரிந்தெடுக்கப்படுகின்ற இடம் பொருத்தமானதாண்டு பரிசீலித்து நீர்வளம் பற்றிய ஆய்வுக்கு பிறகுதான் அவைகளை அனுமதி தருவினோம். இவைகள் அந்த பொருத்தமான இடத்தை எங்களுக்கு பிளானில் தருவினோம். கட்டிட விண்ணப்பம் இந்த விண்ணப்ப படிவம் சமர்ப்பிக்கும் போது ஒரு வரைபடம் ஒன்று தருவினோம். அந்த வரைபடத்தில் குழாக்கிணறு எங்கே அமைக்க போயினோம்ன்றதை குறித்து காட்டியிருப்பினோம். அப்போ அதன் பிரகாரம் அவர்கள் அது இந்த இடம் பொருத்தமோன்றதை பார்ப்பினோம். பிறகு நீர்வளம் பற்றிய ஆய்வை பார்ப்பினோம். பார்த்து அதுக்கு பிறகு அவை தரவுகளை தரைக்குள்ள எங்களுக்கு சில நிபந்தனைகளை போட்டு தரையினோம். என்னென்றால் இவ்வளவு ஆழத்தில் தான் அது அமைக்கப்பட வேணும், இன்ன தரமான பம்பிகள் பாவிக்கப்பட வேணும் என்ற கண்டிஷனை போட்டு எங்களுக்கு அனுமதியை தருவினோம். நாங்கள் அதன் பிரகாரம் அந்த உரிய விண்ணப்பதாரிக்கு அறிவுறுத்தி அந்த குழாக்கிணறு அமைக்கிற நடவடிக்கையை மேற்கொள்கிறோம். குழாக்கிணறுக்கு அடிப்பதனால் ஏற்படுற பாதிப்புகள் சூழலில் நீர் தண்ணி பழுதா போகிற ஒரு விடயம், மற்றது சுற்றாடல் மாசுபடுற பிரச்சனை, மற்றது நெருக்கமான காணிகள் இருக்கிறபடியால் இந்த பகுதிக்குள்ளே அநேகமான மக்கள் குழாக்கிணறைத்தான் தேர்ந்தெடுத்திருக்கிறோம். அப்போ அந்த குழாக்கிணத்தால் ஏற்படுற சுற்றாடல் பாதிப்பு, நீர் பாதிப்போல் நிறுத்துறதுக்காக குறைக்கிறதுக்காக எங்களுக்கு அரசாங்க அதிபர் தலைமையில் கூட்டம் நடைபெற்றது. அதில் அறிவுறுத்தப்பட்டதன் பிரகாரம் நாங்கள் இந்த குழாக்கிணறை இந்த அனுமதி பெற்று நீர்வளங்கள் வடிகால் அனுப்பி அனுமதி பெற்று வழங்கி கொண்டு இருக்கிறோம். சிலது அனுமதி பெறாமல் சில இடங்களில் நடக்கப்படுற குழாக்கிணறுகள் தொடர்பாக நாங்கள் எங்களோட மேற்பார்வையாளரின் பரிசீலிப்பின் போது கண்டுபிடிக்கப்படுற இடங்களை நாங்கள் அதை நிறுத்தி அனுமதி பெறுவதற்குரிய நடவடிக்கைக்கு செய்திருக்கிறோம். குடாநாட்டின் நில அமைப்பினை பாதுகாக்கவும் நிலக்கீழ் நன்னீர் வளத்தினை பாதுகாக்கவும் குழாய் கிணறுகள் அமைப்பதை முடிந்த அளவுக்கு தவிர்க்க வேண்டும். அதேவேளை அத்தியாவசியமான தேவை ஏற்படுகின்ற போது அரசு அதிகாரிகளின் ஆலோசனைகளையும் அனுமதியையும் பெற்று அமைத்தல் வேண்டும். மத்திய சுற்றாடல் துறை மற்றும் சூழல் பாதுகாப்பு தரப்பினர் இத்தகைய பாதிப்புகள் குறித்து மக்களுக்கு விழிப்புணர்வுகளை ஏற்படுத்த வேண்டும். மக்களும் குழாய் கிணறுகளால் ஏற்படும் சூழல் பாதிப்புகள் குறித்து பொறுப்புணர்வுடன் நடந்து கொள்ள வேண்டும். வடமாகாண சுற்றுப்புறச் சூழல் அமைச்சு இயந்திரங்கள் மூலம் குழாய் கிணறுகள் அமைக்கப்படுவதனை கட்டுப்படுத்துவதோடு அனுமதியின்றி அமைக்கப்படும் குழாய் கிணறுகள் குறித்து கவனம் செலுத்த வேண்டும். குடாநாட்டு விவசாயிகள் நீரை விரயமாக்காத வகையில் விவசாய நடவடிக்கைகளை மேற்கொள்வதோடு இயற்கையான பசலைகளை பயன்படுத்த வேண்டும். தேசிய நீர்வளங்கள் அதிகார சபை யாழ் குடாநாட்டு மக்களின் நீர்த்தேவையினை பூர்த்தி செய்யும் வகையில் தண்ணீர் இணைப்புகளை குறைந்தபட்சம் நகரங்களுக்காவது வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். குடாநாட்டில் தூர்ந்து போயுள்ள குளங்களை புனரமைத்தல், உவர்நீர் தடுப்பு அணைகளை புனரமைத்தல், பருவகாலங்களில் கிடைக்கும் மழைநீரை சேமித்து வைத்தல், கிணறுகள் அல்லது குழாய் கிணறுகளில் 1.5 அங்குல விட்டத்துக்கு மேற்பட்ட நீர்ப்பம்பிகளின் பாவனையை தடை செய்தல், கிணற்றில் இருந்து 1.5 மணித்தியாலத்துக்கு மேல் தொடர்ச்சியாக நீரை இறைப்பதை தடுத்தல் முதலான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். ஆகவே நிச்சயமாக குழாய் கிணறுகள் தடுக்கப்பட வேண்டும் அல்லது தவிர்க்கப்பட வேண்டும். ஆகவே இதற்கு பொதுவானது என்ன தீர்வென்று சொல்லி கேட்டால் கண்டிப்பாக எல்லோருக்கும் தண்ணி என்கின்றது தேவை. ஆகவே ஒரு பொது நீர் விநியோக வசதிகள் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கப்படுமாக இருந்தால் இந்த கிணற்று பிரச்சனைகள் என்கின்றது தீர்க்கப்படும். நாங்கள் பெருமளவுக்கு நாங்கள் இந்த குழாய் கிணறுகளை அடைப்பதை நிறுத்த வேண்டும். அதை அதை பற்றி ஆராய்ச்சி நிறைய செய்ய வேண்டும். ஆனால் உண்மை வடக்கு மாகாணத்தில் சரி, யாழ்ப்பாண குடாநாட்டில் சரி, புவிச்சரிதையியல் ஆய்வுகள் குறைவாகவே செய்யப்பட்டிருக்கின்றன. அவை நிறைய செய்ய வேண்டும். ஆனால் ஓரளவு நாங்கள் கணக்கீட்டின்படி சொன்னால் இது ஆபத்தான போக்கு, இதை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்பதே எனது அபிப்பிராயமாகும். அல்லாவிட்டால் பெரிய ஆபத்தை நாங்கள் சந்திக்க நேரிடும். என்றால் உவர்நீராக நீரெல்லாம் மாறினால் நாங்கள் அதை திருத்த முடியாது. என்றால் மீண்டும் நன்னீரை உருவாக்க முடியாது. அந்த வகையில் பல பிரச்சனைகள் இருக்கின்றன. அப்போ இந்த பீடங்களை நாங்கள் மிகவும் பேணி பாதுகாக்க வேண்டிய கடமைப்பாடுகளை கிடைக்கிறது.
இயந்திரங்கள் மூலம் மேற்கொள்ளப்படுகின்ற குழாய் கிணறுகளானது நீண்டகால பிரச்சனையை எமது மண்ணில் தரப்போகின்றன. குறிப்பாக இந்த பிரச்சனைகள் குறித்து மக்கள் மத்தியில் தெளிவின்மையும் அறிவின்மையும் காணப்படுகின்றது. இவற்றினை தெளிவுபடுத்தவும் அவர்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கும் வடமாகாண விவசாய அமைப்பு உட்பட மத்திய சுற்றாடல்துறை அமைச்சு நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஊடகங்களும் இத்தகைய பிரச்சனைகள் குறித்து கவனம் செலுத்தி மக்கள் மத்தியில் விழிப்புணர்வுகளை கொண்டு செல்ல வேண்டிய தேவை என்று காணப்படுகின்றன. மக்களை சூழலுடன் ஒன்றிணைத்து இயற்கையோடு வாழ்வதற்கு பழக்குவதற்கான நடவடிக்கைகளை அரசியல்வாதிகளும் அரசு அதிகாரிகளும் முன்னின்று எடுக்க வேண்டியது இன்று கட்டாய தேவையாக எழுந்துள்ளது. ஆதவனின் திசைகள்.